பீப்புள்ஸ் டெமோக்ரஸி ஜனவரி 26 பிப்ரவரி 1 வாரத்துக்கான தலையங்கம். ஜனவரி 26 குடியரசு தினம் அப்படிங்கிறத அடிப்படையாக வைத்து இந்த தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. குடியரசு கோட்பாட்டின் மீதான தாக்குதலை முறியடிப்போம், குடியரசை பாதுகாப்போம் அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு. முதல் பகுதி இந்த குடியரசுங்கிற கான்செப்ட் உருவானது, அதுல ஏற்பட்ட மாற்றங்கள், இதையெல்லாம் விளக்குகிற பகுதியாக இருக்கு. இந்த குடியரசுங்கிறத முதல்ல பிளாட்டோ அவர் முன்வைத்தார். அதிலிருந்து ஒரு நீண்ட பயணப்பட்டு தான் குடியரசு கோட்பாடு வளர்ந்து வந்தது. அதுக்கப்புறம் பிரெஞ்சு புரட்சியில முன்வைக்கப்பட்ட லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, அது அந்த முழக்கம் முன்வருவதற்கும் இந்த குடியரசு அப்படிங்கிற கோட்பாடு ஒரு முக்கியமான பின்புலமாக இருந்தது. அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்துல முசோலினி, ஹிட்லர் இவர்கள் உருவாக்கிய இந்த பாசிச அரசு வந்த அந்த காலகட்டத்துல அவங்க கையில தான் எல்லாம் இருந்தது. சர்வாதிகாரம், பாசிசம் எல்லாம் வரும்போது குடியரசு, ஜனநாயகம், மக்கள் அனைவரும் கருத்து சொல்வது, ஏற்பது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பின்னுக்கு போயிடும். அதனால அந்த காலகட்டத்துல குடியரசு கோட்பாடு என்பது பின்னுக்கு போனது. அப்புறம் இவர்கள் இருவரும் முறியடிக்கப்பட்டு பாசிசம் ஒரு வழியாக தோற்கடிக்கப்பட்டு ஹிட்லருடைய கோட்டையில செங்கொடி பறந்த அந்த சூழலுக்கு பிறகுதான் குடியரசுங்கிற கோட்பாடு மறுபடியும் திரும்ப நிகழ்ச்சி நிரலுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை ஒட்டி தான் உலகத்துல எல்லா நாடுகளும் சமம், எல்லா நாடுகளும் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய ஐநா சபை, அதாவது லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு இருந்ததெல்லாம் யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகள் சபைனா அந்த பேருக்கு ஒரு பொருள் இருக்கிறது. அதனால இப்படி ஒரு பரந்த அர்த்தத்துல பேர்கள் உட்பட ஐநா சபைக்கு மாற்றப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த பயணம், இந்த குடியரசு கோட்பாடு பிளாட்டோல தொடங்கி இப்ப வரைக்கும் வந்திருக்கிற பயணத்துல ஒரு மிகப்பெரிய தடையாக முதல்ல பாசிசம், அடுத்தது என்ன வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இந்த பனிப்போர் காலம் முடிந்து சோஷலிச முகாம் பலவீனப்பட்டு ஒரு ஏகாதிபத்தியத்திற்கு, முதலாளித்துவத்திற்கு ஒரு பதிலடி கொடுக்கிற ஒரு முகாமாக, ஒரு சக்தியாக நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயம் பலவீனப்பட்ட போது, வலதுசாரி சக்திகள் கூடுதலாக உலக அளவுல முன்னுக்கு வந்த போது, ஒரு துருவ உலகம்தான் அப்படிங்கிற இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் நகர்ந்த போது திரும்ப இந்த குடியரசு அப்படிங்கிற கோட்பாடு பின்னுக்கு போனதை பார்க்கிறோம். இது பத்தி சில பகுதிகள் விளக்கி இருக்கு. இப்ப இந்த வலதுசாரி திருப்பம் அரசியலில் வரும்போது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அதிகார குவிப்பு, சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல், புலம்பெயர் தொழிலாளிகள் மீதான தாக்குதல், பெண்கள் மீதான தாக்குதல், இப்படி எல்லாம் கிட்டத்தட்ட சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கலாம், ஃபார்ம்ல டிஃபரன்ஸ் இருக்கலாம், மற்றது எதுலையாவது சில டிகிரி டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஆனா பொதுவாக வலதுசாரி கருத்தியல் அரசியலுக்கு வரும்போது அது சமூகத்தையும் பாதிக்குது. முற்போக்கு கருத்துக்கள்லாம் பின்னுக்கு தள்ளப்படுகிற, அல்லது சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லாம் பின்னுக்கு போகிற ஏற்பாடு தான் அரசியல்ல வலதுசாரி சக்திகள் முன்னுக்கு பல நாடுகள்ல அரசாங்கங்களாக அவங்க தான் உட்கார்ந்து இருக்காங்க. அப்படின்னா இந்த விளைவுகள் எல்லாம் பின்னாலேயே வருது. ஆகவே அந்த இடத்துலையும் சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, மக்களுடைய ஆட்சியை பற்றி பேசுகிற அந்த குடியரசு கோட்பாடு என்பது பலவீனப்படுகிறது. இப்ப இந்த ஒரு துருவ உலகம், அதுக்கு அமெரிக்கா இப்ப வரைக்கும் ஒரு கடுமையான முயற்சிகள் எடுத்து ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டை, உலக நாடுகளின் மீதான கட்டுப்பாட்டை, ஆதிக்கத்தை, ஆதிபத்தியத்தை தன்னுடைய கையில வச்சுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுது. அதனுடைய ஒரு முக்கியமான உதாரணம் தான் இறையாண்மை பொருந்திய வெனிசுவேலா நாட்டுல உள்ள பூந்து அதிபரையும் அவரது இணைவரையும் தூக்கிட்டு தங்களுடைய நீதிமன்றத்தில் அமெரிக்கா நிறுத்தி இருக்கிறது, ஏகாதிபத்தியம் நிறுத்தி இருக்கிறதுன்னா இதெல்லாம் இந்த வலதுசாரி சக்திகளுடைய முன்னேற்றம், சமத்துவம், சகோதரத்துவம், குடியரசு கோட்பாடு பலவீனப்படுதல், இதெல்லாம் சேர்ந்து இது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக முன்னுக்கு வருகிறது. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், வெனிசுவேலாவோட அவங்க நிக்கல. அடுத்தது கனடா பத்தி பேசுறாங்க, கிரீன்லாந்து பத்தி அமெரிக்க ஏகாதிபத்தியம் பேசுகிறது. ஒரு இடத்துல டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா,
ரூலே கிடையாது. நீங்க என்ன ரூல் போட்டாலும் நாங்க வந்து நினைச்சதுதான் செய்வோம். அதனால நீங்கள் போடுகிற ரூல்ஸ், விதிமுறைகள் எங்களுடைய ஆக்ஷனை கட்டுப்படுத்தாது அப்படிங்கிறத அவரு தெளிவா சொல்லியிருக்காரு. அதனால்தான் இப்ப கனடாவோட பிரதமர் மார்க் கார்னி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, குடியரசு கோட்பாட்டில் விழுந்திருக்கக்கூடிய ஒரு ரப்சர், ஒரு பிளவாக, ஒரு ஆழமான விரிசலாக டொனால்ட் ட்ரம்ப் அல்லது அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய நடவடிக்கைகள் இருக்கு அப்படிங்கிற முறையில கூட அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ உலக அளவுல எப்படி இந்த நிலைமை இருக்கோ அதே போல இந்தியாவிலையும் நம்ம பார்க்கிறோம். கடந்த 11 ஆண்டுகளாக மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பாசிச தன்மை கொண்ட RSS வழிகாட்டுதல்ல தான் இந்த அரசாங்கம் செயல்படுகிறது அப்படிங்கிற நிலைமை வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நினைக்கக்கூடிய முற்போக்கு விழுமியங்கள், அரசமைப்பு சட்டத்துல இருந்த இப்படியான விஷயங்கள், குடியரசுங்கிற கோட்பாடு, இதெல்லாம் 11 ஆண்டு காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போய்கொண்டே வருகிறது, தளர்ந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்தியாவுல குடியரசு கோட்பாடு என்பது வந்ததுல ஒரு முக்கியமான விஷயம்ங்கிறது அது ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு தன்மையோட வந்தது. தேச விடுதலை போராட்டம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அனைத்து மதங்களைச் சேர்ந்த, சாதிகளைச் சேர்ந்த, தேசிய இனங்களை சார்ந்த எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி சுதந்திரத்தை பெற்று அதற்கு பிறகு இந்திய குடியரசாக இது வந்து மலர்ந்திருக்கு. அதனால இந்தியாவுல குடியரசு என்கிற தத்துவம் அல்லது கோட்பாடு என்பது நிச்சயமாக இந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு பின்புலத்துல உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியிருக்கு. ஏன் இதை இப்ப சொல்றோம் அப்படின்னா, இந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டம், தேச விடுதலை போராட்டத்துல ஒண்ணு பங்கேற்ற அந்த தலைமுறை அல்லது அந்த பங்கேற்பினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த தலைமுறை, இவங்களாலதான் இந்த ரிப்பப்ளிக் அப்படிங்கிற கோட்பாட்டை புரிஞ்சுக்க முடியும். தேச விடுதலை போராட்டத்துல பங்கேற்காத அல்லது அதையெல்லாம் எள்ளி நகையாடிய அல்லது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை ஒரு எதிரியாகவே பாவிக்காத அப்படிப்பட்ட சக்திகள் தான் இன்னைக்கு வந்து ஆட்சியில இருக்கு. அவங்க இயல்பாகவே தேச விடுதலை போராட்டத்தினுடைய மாண்பை பற்றியோ அதன் விளைவாக உருவான சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய குடியரசு கோட்பாட்டை பற்றியோ நிச்சயமா அவங்க வந்து கவலைப்பட மாட்டாங்க. அதை வந்து வெளியில் தள்ளுவதற்கு, அதை அழிப்பதற்கான முயற்சிகள் தான் எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இது இங்க நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக பிஜேபி RSSனுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாக ஹிந்துத்வா என்பது இருக்கிறது. அந்த ஹிந்துத்வா அப்படிங்கிற கோட்பாட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த மாதிரியான பன்முகத்தன்மை, பல மதங்கள் இனங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் சமம் அப்படிங்கிற அந்த மாதிரியான கோட்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் வந்து அதனுடைய ஒரு முக்கியமான உதாரணமாக மதவழி சிறுபான்மை மக்கள் வந்து கடுமையாக தாக்கப்படுவதை, லிஞ்சிங் உட்பட நடப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த உதாரணத்துல லேட்டஸ்டாக நடந்ததுங்கிறது ஜம்முல ஒரு மெடிக்கல் காலேஜ இழுத்து மூடினாங்க. ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி மருத்துவக் கல்லூரி. இதை இழுத்து மூடினது வந்து நேஷனல் மெடிக்கல் கமிஷன். ஆனா நம்ம ஏற்கனவே சொல்றோம், இந்த மாதிரியான அகில இந்திய அமைப்புகள், அரசமைப்பு சட்டத்தின் கீழ் செயல்படும் அமைப்புகள், இதெல்லாம் வந்து முழுக்க பிஜேபி வந்து டேக் ஓவர் பண்ணி இருக்கு அல்லது அதற்குள் ஊடுருவி இருக்கிறது, தலைமையை கைப்பற்றி விட்டதுங்கிறதெல்லாம் நம்ம பேசிட்டே இருக்கோம். அப்படி பேசுற விஷயங்கள்லாம் ஜஸ்ட் பேசுறதுக்காக இல்லை, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களோடு நம்ம சொல்லுகிற அம்சங்கள் எப்படி தொடர்பில் இருக்கிறது, எப்படி இணைக்கப்படுகிறதுன்னு நம்ம பார்க்கறது முக்கியம். அப்ப வந்து நாங்க யாரையும் சமமா மதிக்க மாட்டோம், குறிப்பாக இஸ்லாமியர்களை, கிறித்துவர்களை இரண்டாந்தர குடிமக்களாகத்தான் நடத்துவோம்னு இந்துத்வா சொல்லுகிறதுன்னு சொன்னா, அதை பின்பற்றுகிற கட்சி ஆட்சியில் இருக்கும் போது அப்படியான விஷயங்கள் தான் நடக்கும். அப்ப சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல்ல ஒரு முக்கியமான தாக்குதலாக அவர்களுடைய கல்வி கற்கும் உரிமை மீது கை வைக்கப்படுகிறது. இப்ப இந்த மருத்துவ கல்லூரிய நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து ஏன் மூடினாங்க அப்படின்னா, அவங்க டெக்னிக்கலா பல காரணங்கள் சொல்றாங்க. ஆனா உண்மையில என்ன, அங்கு படிக்கக்கூடிய 50 மாணவர்கள்ல 42 பேர் வந்து காஷ்மீரி முஸ்லிம்ஸ். அவங்க எல்லாம் சும்மா ஓசியில எல்லாம் வரல, அவங்க என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணி மெரிட் அடிப்படையில தான் அவங்க உள்ள வந்திருக்காங்க. அதெல்லாம் இவங்களுக்கு கவலையே கிடையாது. 42 பேர் காஷ்மீரி முஸ்லிம்கள் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கலாமா?
அவங்க வந்து பாஸ் பண்ணி டாக்டர் ஆகலாமா? சமூகத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு வரலாமா? கூடாது அப்படிங்கிற அடிப்படையில ஒரு மெடிக்கல் காலேஜையே நான் இழுத்து பூட்டினாலும் பூட்டுவேனே தவிர உனக்கு படிக்கிறதுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லுகிற இந்த விஷயம் சமத்துவத்துக்கு எதிரானது இல்லையா? குடியரசு கோட்பாடுங்கிறதுக்கு எதிரானது இல்லையா? இப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து கல்வியில, உயர்கல்வியில இவ்வாறு வாய்ப்புகள் மறுக்கப்படுவது, தேசிய கல்விக் கொள்கைங்கிற பேர்ல கல்வி சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரங்களையும் ஒருமுகப்படுத்தி குவித்துக் கொள்வது, மத்தியப்படுத்திக் கொள்வது, மிகப்பெரிய அளவு வணிகமயமாக்குவது, மிகப்பெரிய அளவு வகுப்புவாத கருத்துக்களை சிலபஸ்ல புகுத்துவது அப்படிங்கிற முறையில இவர்கள் வைத்திருக்கக்கூடிய விஷ கருத்துக்கள் இன்னைக்கு வந்து பாடத்திட்டத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் மாணவிகள் மத்தியில மூளைச்சலவை செய்வதற்கு இதை வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம கவலையோட கவனிக்க வேண்டி இருக்கு. அதே போல அவர்கள் கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டம், பின்னால வந்த SIR, இது எல்லாமே ஒரு அரசமைப்பு சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அதனால சாதி மதம் எதுவாக இருந்தாலும் இந்த தேசத்தினுடைய குடிமக்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிட்டிசன்ஷிப் ரைட், அதுல வந்து கை வைக்கக்கூடிய மிக மோசமான ஏற்பாடுகளையும் இந்த காலகட்டத்துல அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப வந்து நம்முடைய முகவுரையில, அரசமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையில நம்ம வந்து பல விஷயங்களை சொல்லியிருக்கோம். அதே போல அரசமைப்பு சட்டம் தொடங்குகிற இடத்துல இந்திய மக்களாகிய நாம், வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு தான் ஆரம்பிக்கிறோம். அப்படின்னு சொன்னா விங்கிற இடத்துல, பீப்புள் ஆஃப் இந்தியாங்கிற இடத்துல எல்லாரும் சமம்ங்கிற ஒரு அர்த்தம் வருது. அதையே சீர்குலைக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு வர்றாங்க. அடுத்து வந்து அம்பேத்கரை பற்றி நம்ம வந்து பல விஷயங்கள் மேற்கோள் காட்டும் போது ஒரு இடத்துல நம்ம வந்து என்ன சொல்லுவோம், அவர் வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் ஒரு மனிதர் ஒரு வாக்கு. ஆனா ஒரு மனிதர் ஒரு மதிப்பு என்பது இன்னும் வரல. வாக்கு கிடைச்சிருச்சு, ஆனா ஒரு மனிதர் சமமான மதிப்புங்கிறது வரலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இப்ப SIR மூலமாக ஒரு மனிதர் ஒரு ஓட்டு ஒரு வாக்குங்கிறதே இப்ப அடிபட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம்ல வந்து வேல்யூ, அதனால வாக்குங்கிறதே அடிபட்டு போயிடுச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல கையுங்களவுமா பிஜேபி தலைவர்கள் வந்து பிடிபட்டாங்க. அதுல வந்து சில ஃபார்ம்ஸ்ல இவங்களா போய் எழுதி முக்கியமாக சிறுபான்மை மக்கள் வந்து வாக்காளர் பட்டியல்ல இருந்து விடுவிக்கப்படுவதற்கான ஒரு முயற்சி அவங்க வந்து கண்ணுக்கு முன்னால எடுத்தாங்க. கையுங்களவுமாக அவங்க பிடிபட்டாங்க. பிடிச்சு கொடுத்து இவங்க இந்த மாதிரி ஃப்ராட் பண்றாங்கன்னு சொன்னதுக்கு பிறகு கூட தேர்தல் ஆணையமோ அல்லது மாநில அரசோ ஒரு FIR கூட அவங்க மேல பதிவு செய்வதற்கு முன்வரவில்லை. இன்னும் சொல்ல போனா அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமாந்த பிஸ்வ சர்மா ஒரு படி மேல போய் இப்படி செஞ்சதுங்கிறது கரெக்ட், தயக்கமே இல்லாம சொன்னார், இப்படி செஞ்சதுங்கிறது கரெக்டுங்க. அப்பதான் வந்து முஸ்லிம்களை நம்ம ஒரு மூலையில உட்கார வைக்க முடியும், அடக்க முடியும் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. அப்ப எங்க சமத்துவம் இருக்கு, எங்க சகோதரத்துவம் இருக்கு, எங்க குடியரசு கோட்பாடு இருக்கு? எல்லாமே வந்து சீர்குலைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான். அதனால இன்னைக்கு இந்தியா உள்பட குடியரசுங்கிற அந்த கோட்பாடு முழுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறது என்பது நிஜம். நீங்க உலக அளவுல அங்கங்க பிரதேச ஒத்துழைப்புங்கிற பேர்ல ஒரு துருவ உலகத்திற்கு மாற்றாக பல துருவ உலகம் வருவதற்கான சில முயற்சிகள் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த குடியரசுங்கிற கோட்பாட்டின் மீதான தாக்குதல் தளராமல் தயங்காமல் தொடர்ந்து நடக்கிறது. அதனால அரசமைப்பு சட்டம் இந்த மாதிரியான விழுமியங்களை எல்லாம் உள்ளடக்கிதான் ஜனவரி 26 அது வெளியிடப்பட்டு இந்தியா குடியரசு என்று அறிவிக்கப்பட்டது. அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அந்த குடியரசுங்கிற கோட்பாட்டின் மீது தொடுக்கப்படும் இந்த தாக்குதல்களை, அந்த தாக்குதல்களை தொடுக்கும் பாஜக RSS அமைப்புகளை எதிர்ப்பது, முறியடிப்பது என்பதை தவிர நமக்கு வேறு வழி கிடையாது. எனவே குடியரசு கோட்பாட்டை பாதுகாப்போம், குடியரசு தினத்தை உயர்த்தி பிடிப்போம் என்பதுதான் தலையங்கத்தினுடைய செய்தி.